இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு உழைப்பின் மகிமை. ஒரு மலையடிவாரம், அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்கே முருகேசன் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஏழ்மையான குடும்பம். தந்தை சின்னச்சாமி, அவர் ஒரு சிறு விவசாயி. தாய் பொன்னம்மா, வீட்டில் கோழி வளர்த்து முட்டையை விற்று குடும்பத்துக்கு உதவி வந்தா அவங்க அம்மா. முருகேசன் பள்ளியில் படிக்கும்போது மிகவும் திறமைசாலி. கால நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் இருக்கிற பால் மாடுகளை மேய்ச்சி வந்துடுவான். மாலை நேரத்தில் படிப்பை முடிச்சுட்டு அக்கம் பக்கம் வீட்டு வேலை செஞ்சு சம்பாதித்த பணத்தை படிப்புக்காக சேமித்து வைப்பான். அதே கிராமத்தில் ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவரோட மகன் பேர் சேகர். படிப்பில் ஆர்வம் இல்லை. அப்பாவோட பணத்தை வீணடிச்சு வந்தான். அப்பா பெரிய வியாபாரியாச்சே, அதனால். ஒரு நாள் ரங்கசாமி திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு. அந்த பெரிய வியாபாரிக்கு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. வியாபாரத்தை கவனிக்க ஆள் இல்லாத திண்டாடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பையன் சேகர் தான் வீணாக பணத்தை செலவழிக்கிறதுல தான் குறியாக இருக்கிறவனுச்சு. அதை கற்றுக்கிற ஊகம் இல்லை. முருகேசன் இதை பார்த்து மனம் வருந்தினான். தான் படிப்பு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ரங்கசாமியோட கடையில் உதவி செய்ய தொடங்கினான். காலையில் கடையை திறந்து சரக்குகளை அடுக்கி வைப்பான், கணக்குகளை சரியாக எழுதி வைப்பான், வாடிக்கையாளர்களோட அன்பாக பேசி வியாபாரத்தை சிறப்பாக கவனிப்பான். இப்படியே போயிட்டு இருந்தது. முருகேசனோட உழைப்பையும் நேர்மையையும் கண்ட ரங்கசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம பையன் இல்லைனாலும் இவன் நமக்கு நல்லா செய்கிறானே அப்படின்னு. இவனுடைய கல்லூரி படிப்புக்கு உதவுறதுக்கு முன் வந்தார். அதனாலேயே சேகரும் முருகேசனோட உழைப்பை பார்த்து தான் தவற உணர்ந்துக்கிட்டான். நம்ம மேலே இருக்கிற தப்பை ஒத்துக்கிறது தானே முதலுமான அறிவுமான உருப்படியான செயல். அப்பேற்பட்ட செயலை தான் சேகரம் செஞ்சான். படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினான். முருகேசன் கல்லூரியில் பொறியியல் படிப்பை முடித்ததும் ரங்கசாமி தன் வியாபாரத்தில் பங்குதாரராக செதுக்கிட்டான், பார்ட்னர்ஷிப்பாகவே. சேகரும் படிப்பை முடிஞ்சு வியாபாரத்தில் சேர்ந்தான். 3 பேருமே சேர்ந்து வியாபாரத்தை பெருசாக்கின. கிராமத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் அழைச்சின. முருகேசனோட பெற்றவங்க இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏழ்மையிலிருந்து மீண்டுட்டாங்க. அவர்கள் மகன் உழைப்பால் சுகமாக வாழ்ந்தாங்க. முருகேசன் கிராமத்தில் ஏழமானவர்களோட படிப்புக்கு உதவி செஞ்சான். உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறத தன்னோட வாழ்க்கை மூலம் நிரூபித்தான். காலப்போக்கில் அந்த கிராமத்தில் ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறியது. அந்த இளைஞன் அனைவருக்கும் படித்து முன்னேறினான். பெரியவங்க இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தனர். கிராமத்தில் ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிலவியது. இந்த கதை நமக்கு கற்றுத்தர பாடம் என்னன்னா, கடின உழைப்பு எப்போதுமே வெற்றியை தரும். அது மட்டும் இல்லை, நேர்மையான வாழ்க்கை மதிப்பையும் பெற்றுத்தரும். அது மட்டும் போதுமானா இல்லை, என்னன்னா மற்றவர்களுக்கு உதவுகிற மனப்பான்மை நம்மையும் சேர்ந்து உயர்த்தும். ஏன்னா படிப்பு நம்ம மட்டும் இல்லை, பண்பையும் முக்கியம். படிப்பு மட்டும் இல்லை, பண்பு முக்கியம். பணத்தை விட உழைப்பு மதிப்பு தான் பெருசு. இளைஞர்கள் முன்னேற பெரியவர்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி இது ஒரு நல்ல முன்மாதிரி, பலருக்கும் வழிகாட்டும். அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் அனைவரும் செஞ்சு முருகேசனை ஒரு முன்மாதிரியாக கருதி அவனை போல் உழைச்சி முன்னேறணும்பா அப்படின்னு மற்ற இளைஞர்களுக்கு சொன்னாங்க. உழைப்பவனே உயர்ந்தவன் அப்படிங்கிற பழமொழி உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதா இந்த முருகேசனோட வாழ்க்கை. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது buymote.shop. இந்த ஆப்பில் நீங்கள் தேவையான க்ரோசரி ஷாப் எல்லாமே வாங்கிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும். மற்ற ஆன்லைனை விட இதில் உங்களுக்கு கம்மியாக குறைவாக கிடைக்கும்.